ஹே ஃபோக்ஸ், போன வீடியோவில் திருவிழாவில் நைட்டெல்லாம் போய் குதிரை ஆட்டம்லாம் பார்த்து ட்ரம்ஸுக்கு செம்மையாக டான்ஸ் பண்ணி வைப் பண்ணி ஆதன் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் சேனலில் இருக்கிற இன்னொரு வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா கெடா விருந்து. ஆக்சுவலி கெடா வெட்டலை, பட் மட்டனும் சிக்கனும் கிலோ கணக்கில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் விருந்து வச்சாங்க. காலையில் எந்திரிச்சதுமே வந்து அத்தை மொறுன்னு தோசை சுட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் மதியம் சமையலுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு இந்த தேங்காய் துருவுறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இதுக்கு முன்னே இதெல்லாம் பார்த்ததில்லை, பார்த்துருக்கேன், அதில் வந்து நான் துருவினதில்லை. அதனால் வந்து எப்படி அப்படிங்கிறது எனக்கே கற்றுக்க ஆசையாக இருக்கும்போது என் பையனுக்கு எப்படி இருக்கும், அவனும் அதை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டான். அப்போ எங்கள் சித்தப்பா வந்து தேங்காய் துருக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் தேங்காய் எப்படி துருவுறது அப்படின்னு சொல்லி அவன் கற்றுக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலி அப்பா நல்லா இருந்தால் அப்பா கூடயே உட்காந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த வெட்டுறது, இந்த வீட்டில் இந்த மாதிரி வேலை செய்கிறது, கொஞ்சம் எங்கள் அப்பா எப்படின்னா அம்மாவை ஹார்டான வேலைக்கெல்லாம் விட மாட்டார். அந்த வேலையெல்லாம் அவர் எடுத்துப்பார். அந்த மாதிரியான வேலையெல்லாம் அப்பா கிட்டேருந்து ஆதன் கற்றுட்ருப்பான் அப்படிங்கிற ஒரு ஃபீலெல்லாம் எனக்கு வந்துச்சு. சரி சித்தப்பா கிட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, நேற்று திருவிழா டைமில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து 4 பேர் ஒன்றா டிவிஎஸில் உட்காந்துருந்தாங்க. எனக்கு அந்த நொஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா நான், அக்கா, அம்மா, அப்பா 4 பேரும் ஒன்றா இதே மாதிரி டிவிஎஸில் நாங்கள் போயிருக்கோம். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்பாவோட ஆக்டிவ்னஸை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனிவே பேக் டு த பாயிண்ட். கெடா விருந்துக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து காலையிலேருந்து நைட்லேருந்தெல்லாம் உரைச்சி வச்சாங்க. நாங்களும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். வெங்காயத்தை போட்டு அந்த வனச்சட்டியில் வணக்கும் போது வந்து ஆதன் நானும் பண்ணுறேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப பயம், சுட்டு வச்சுக்க போகிறான். ஆனால் அடுப்பு அப்போ தான் வந்து பற்ற வச்சாங்க, சூடு அந்தளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் நான் அவன் கையை பிடிச்சிட்டே இருந்தேன், சுட்டு வச்சுக்காதடான்னு. ஆனாலும் எல்லாரும் சரி விடுங்க, ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி பண்ணணும்னு அந்த தாத்தா கொண்டு அங்கேருந்து அத்தை, சித்தி, பெரியம்மா எல்லாருமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் அவன் வந்து நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவ்வளோ தானடா உனக்கு ஆசை, பண்ணுற அப்படின்னு சொல்லி விட்டாங்க. போதும் வச்சிரு, உனக்கு செட் ஆகாது. ஆமாண்டா, அவ்வளோ தூரம் சேஃபாக எல்லாம் சமையல் கிளறி விட்டுமே அவன் வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிச்சான். வேண்டா ப்ளீஸ் ஆது, நோ. அவன் சமையல் பண்ணுறானுங்களாம், சுட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கேயே சேர் போட்டு உட்காந்து நான் பார்க்குறேன் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இந்த கோலத்தை போட்டேங்க. எனக்கே காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் தேங்காய் துருவுற வேலை நான் எடுத்துக்கிட்டேன். உட்காந்து அதை எப்படிரா துருவுறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்தது, ஜாலியாக இருந்தது. பட் கொஞ்சம் நேரத்தில் கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3-4 தேங்காய் ஃபுல் தேங்காய் துருவினதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, வெங்காயம் வெட்டும் போது அருவாமணிக்கு முட்டு கொடுக்குறதுக்கு 5 ரூபா காசு வச்சுருக்காங்க. என் அக்கா பண்ண வேலை, என் அக்கானா மகேஷா. ஸோ அவங்க பண்ண வேலை வந்து பாருங்கள் இப்படியெல்லாம் புத்தி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இந்த நம்ம கிச்சனில் இருக்க லேடிஸை கொண்டு போய் ராக்கெட் லான்ச்சில் விட்டால் கூட இன்னும் புதுசாக ஏதாவது இனோவேட்டிவாக கற்றுக்குவாங்க போல். எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க. ஆதன் சமையலில் பயங்கர பிஸியாக இறங்கிட்டான். நான் தான் தண்ணி ஊற்றுவேன், நான் தான் மிக்ஸி போடுவேன்னு பயங்கரமாக இன்வால்வ் ஆகிட்டான். அப்புறம் மட்டன், சிக்கன், மீட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்தோம். 4-5 முறையெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் சமையல் பிஸியாக போயிட்டு இருந்தது. ஆனால் பாப்பாவும் அதனும் பயங்கர ஜோவியெல்லாம் செட் ஆகிட்டாங்க. சர்வீஸ் கூட ஒரு அளவுக்கு ஃபோனில் வச்சுட்டு உட்காந்துட்டான். ஆனால் பாப்பாவும் அதனும் செம்ம ஜோலியாக ஃபன் பண்ணாங்க. இதை பார்க்கும்போது நாங்கள் வந்து சின்ன வயசில் என்னோடய கசின்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகும்போது நாங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தோமோ அதே மாதிரி எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, மிஸ் பண்ணுற ஃபீல் வந்துருச்சு எங்களோட கசின்ஸ் எல்லாத்தையும். சிக்கனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க. இது என்னென்னா ஆதன் வந்து பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஓடுவான், இவ போய் துரத்தி பிடிக்கணும். இதுதான் வேலை.
ஆதனை வந்து சின்ன வயசுலேருந்தே நான் மண்ணில் நிறையா விடாமல் இருந்தேன். ஏன்னா அவன் கோவிட் டைமில் பிறந்து வளர்ந்த பேபி அப்படிங்காட்டி பிறக்கும்போது கோவிட் இல்லை, ஆனால் வளர ஆரம்பித்ததும் கோவிட் வந்துடுச்சு. அதனால் தரையிலேயே விடாமல் இருந்தேன். இப்போ மண்ணிலலாம் விளையாடுறது பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. இவர் இருக்கார் இல்லையா, இவங்க ஒய்ஃபு வந்து வெயிலில் கஷ்டப்படுறாங்களா சமைக்கிறாங்களா, அதனால் எப்படியெல்லாம் நிழல் போட்டு யோசித்து வச்சு பண்ணுறாங்க பாருங்களேன். கிரேட் கப்புளுங்க. சமையல் ரெடி ஆகும்போது எப்படா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரமாக உட்காந்துருந்தேன். பட் அந்த காற்றுக்கும் ஹீட்டுக்கும் அந்த வெங்காயம் இது பண்ணுறதுக்கும் உட்காந்து அழுதுட்டு இருந்ததுலாம். எங்கள் அம்மா வந்ததும் எங்கள் பாட்டின்னு ஆளாளுக்கு போய் பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு கிடா வெட்டெல்லாம் பார்த்துட்டு நிறையா கோலெல்லாம் போட்டிருந்தாங்க. அழகாக வெத்தலாம் புள்ளார் வச்சுருந்தாங்க. கோயிலெலாம் பார்த்து சுற்றி வந்து சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. பொங்கல்லாம் வச்சுருந்தாங்க, மாவிளக்கு, முளைப்பாரின்னு எல்லாம் சூப்பராக இருந்தது திருவிழா. அங்கே பாவம் ஒரு ஆடு எப்படா நம்மளை வெட்டுவாங்க, அவுத்து விடுவாங்க, எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்துச்சு. பாப்பா பாருங்களேன், அதனை எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கி சாமி பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னு. எங்கள் அப்பாவும் இதே தான் பண்ணுவார். இப்போ அப்பா இங்கே கோயிலுக்கு வராத குறைய பாப்பா போக்கிட்டுருக்கா. கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அலங்காரத்தில் இது வச்சுருந்தாங்க. இது என்னன்னே தெரில. என்னென்னு தெரியுறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாவிளக்குக்கு வந்து பூ மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களா, அது அங்கேருந்து ஆதன் ஒருத்தவங்கள்ட்டருந்து எடுத்துட்டான். அவன் என்ன நினச்சிட்டான்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ரிலேட்டிவ், யார்கிட்டேருந்து வேணால் எது வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டான் போல். அப்புறம் சொன்னால் அது கோயில், பப்ளிக் வர்ற இடம், அதில் எடுக்கக்கூடாது, கேட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு. ஏண்டா டே, இன்னும் அது நீ பாட்டுக்கு போய் எடுத்துட்ட. அவங்களும் விட்டுட்டாங்க குழந்தை தானே அப்படின்னு. பட் அந்த பழக்கம் நம்ம ஃப்யூச்சரில் வந்துடக்கூடாதுல்ல, அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சொன்னேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கமகமான மட்டன், சிக்கன் எல்லாம் ரெடியாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஒரு ஃபுல் கட்டிட்டு எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மத்தியில் நாம் என்னத்தை போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அவங்களோட கதையெல்லாம் கேட்டுட்டு. கிளம்பும்போது அத்தை அவ்வளோ மட்டன், சிக்கன் எல்லாத்தையும் போட்டு எங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணனுக்கு கொண்டு போய் கொடுங்க, எங்கள் அண்ணனுக்கு கொண்டு போய் கொடுங்க, அதான் எங்கள் அப்பா கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அவ்வளோ பேக் பண்ணி கொடுத்தாங்க. பாயத்தை சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாத்துக்கிட்டையும் குட்டீஸ் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. நாங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான், திருவிழா இனிதே நிறைவுற்றது. இங்கே எங்கள் ஊர் திருவிழா, அதாவது எங்கள் அத்தை ஊர் திருவிழா எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் என்னென்ன ஊரில் எப்போ திருவிழா வருது, என்னென்ன சாமிக்கு பூச்சாட்டி இருக்காங்க, இல்லை பொங்கல் வைக்கிறாங்க அப்படிங்கிறத, கம்பம் நட்டுருக்காங்க அப்படிங்கிற சிச்சுவேஷனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷனும் வர மாதிரி எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற மொக்கையான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி.